வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸ் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், அந்த பிளாக் பிம்பிள்ஸு, தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், முக சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு குடிக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கியூர் பண்ணிடும். வாய் துர்நாற்றத்தை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நமக்கு கியூர் பண்ணிடும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடி நலமோடு இருக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகவும் தடுக்கப்படுகிறது. ஸோ இந்த நன்மைகளோட சேர்த்து எலுமிச்சை ஜூஸ் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைக்கப்படும். அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் ரத்தம் சீரான அளவுக்கு செல்ல ஆரம்பிக்கும். ரத்த நாளங்கள் சுருங்கி விரிந்து ரத்தத்தை அனுப்புறதால அந்த ரத்தத்தினுடைய உற்பத்தியும் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர்லாம் நமக்கு இருக்காது. அதை குறைத்துக் கொள்ளலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸ்ல பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் பிபி நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுறதால எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும். மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தினமும் ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமான முறையில் குறைக்க முடியும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், கழிவுகள், இந்த டாக்ஸின்கள், அழுக்குகள் எல்லாமே கரைந்து வெளியேறி சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்களோ அதோடு சேர்த்து இந்த நெல்லிக்காய் ஜூஸோட அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் பருகி வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். சைடு எஃபெக்ட் எல்லாமே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். தொண்டை வலி சரியாவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தொண்டை வலி நமக்கு இருக்கிறதுக்கு காரணம் தொண்டையில் இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் இருக்கும், பாக்டீரியா தொற்று இருக்கும். எலுமிச்சை ஜூஸ் ஒரு பாக்டீரியா தொற்றை நீக்கக்கூடிய சத்துக்களை கொண்டு இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கியூர் பண்ணும். இதனால தொண்டையில் நமக்கு எலுமிச்சை ஜூஸ் படக்கூடிய அளவுக்கு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம விழுங்கணும் அப்படின்னா, அல்லது எலுமிச்சை ஜூஸ்ல நம்ம வாய் கொப்பளிக்கும் மூலமாக நமக்கு இந்த தொண்டை வலி, தொண்டை கோளாறுகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம தொண்டை வலியை தீர்த்து கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் ரத்த கொதிப்பை நமக்கு குறைக்கும். எலுமிச்சை ஜூஸினுடைய மற்றொரு சிறந்த பயன் எது அப்படின்னா, அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் நம்மளுடைய உடல் சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு இயற்கையாகவே ஒரு ஆற்றல், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை புத்துணர்ச்சி நமக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கும். எலுமிச்சை ஜூஸ் நமது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கட்டுப்படுத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீஃப் பண்ணி நலமோடு வைக்கும். மூளை செயல்திறனை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும். அதனால் ரத்த கொதிப்பு குறைந்து மனநலம் மேம்படுவதற்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். செரிமான பிரச்சனை சரியாவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு உடலில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படுவதால் அதன் மூலமாக நமக்கு பல விதமான சிக்கல்கள் தான் இருக்கும். எனவே தினமும் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து டாக்ஸின்கள், கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துடும். இதனால் செரிமான பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் போயிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய மூட்டு வலியை குணப்படுத்தும். தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அந்த குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான மூட்டு வலியை கூட கியூர் பண்ணிடும். மூட்டு வலி, முடக்குவாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பாக மூட்டு வலியெல்லாம் குணமாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பிஹெச் அளவுகள் உங்களுக்கு சரியான அளவில் இருக்கிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நம் உடலில் அல்கலைன் மற்றும்
அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு அது உடல்நல குறைவு பிரச்சனை ஏற்படுத்தும். எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் நமது உடல்நல குறைவை தகர்த்து விடும். அதனால் நமக்கு இந்த pH அளவுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு pH அளவுகள் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை வந்து அழிக்கும். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு கல்லீரலில் கொலஸ்ட்ரால் வந்து தேங்க ஆரம்பிக்கும், கழிவுகளும் தேங்க ஆரம்பிக்கும். அப்போ கொலஸ்ட்ராலையும் நம்ம குறைத்து கொண்டு கழிவுகளையும் வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த எலுமிச்சை ஜூஸ் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். தினமும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். கல்லீரல் சார்ந்த நோய்களை வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாக மலச்சிக்கல் பிரச்சனை மீண்டும் வராமல் தடுப்பதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் அதை எடுத்துக்கொள்வது தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமானம் மேம்பட்டு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் பெறலாம். எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உணவு வந்து செரிக்காமல் இருக்கிற அந்த பிரச்சனைலாம் இருக்காது. உணவு வந்து செரிக்கப்பட்டு செரிமானம் நன்றாக நடக்கும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் விரைவாக பெறப்படும். கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. யாரெல்லாம் வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அதிக எடை இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு வியாதியெல்லாம் அவதிப்படுபவங்க இவங்கெல்லாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த உடல் பருமன், கொலஸ்ட்ரால், நீரிழிவு வியாதி இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுபடலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது. எலுமிச்சை ஜூஸில் பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதனால் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு விலகும். உடல் நச்சுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் தான் வெளியேற்றும். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது அந்த தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பெருக ஆரம்பிக்கும். கடல் உப்பை சாப்பிட்டு கடல் உப்பினால உப்பிய உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கட்டழகு மேனி பெறும். அதாவது திரும்ப அவங்களுடைய உடல் எடையை அவங்க குறைத்து கொண்டு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒழிக்கும். பல் நோய்களை வந்து நமக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து குணப்படுத்தும். குறிப்பாக வந்து சரும நோய்களை எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்தும். டான்சிலை தடுக்கும், விஷத்தை எல்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து முறிக்கும், வாய்ப்புண்ணை அகற்றும், தேல்கடிக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு மருந்தாக உதவிகரமாக இருக்கும். மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிருக்கெல்லாம் எலுமிச்சை வந்து மருந்தாக பயன்படும். யானைக்கால் வியாதியெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்தும். எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. இந்த ஆற்றல் எலுமிச்சம்பழத்தோட தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளவின் என்ற சத்துக்கு இருக்கு. தினமும் எலுமிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கதிரியக்கத்தை தாங்கி நம்மளால தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை வந்து நமக்கு தடுக்கும். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் கடுமையான வேலைகள் நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உடனே கடித்து அதோடைய ஜூஸையும் அல்லது அதை நம்ம பிழிஞ்சு சர்க்கரை போட்டு உடனடியாக குடித்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். உடனடியாக ஒரு தெம்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஆற்றலை கொடுக்கும். இப்போ உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களாம் மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சை ஜூஸ் அருந்திட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிடும்போது அவங்க அஜீரண பிரச்சனைகள் நேர்வதை தடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நிறைய மருத்துவன்மைகள் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.